வணக்கம். ரெய்டு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ நான் ஏற்கனவே முந்தாநேத்திக்கு தான் உங்கள்ட்ட நான் சொன்னேன். இந்த டாஸ்மாக் ஊழலை பொறுத்தவரைக்கும், இது மிகப்பெரிய அளவுல இதில் சிக்கப் போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதை ஒட்டித்தான் இப்பொழுது ரெய்டும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ரெய்டுகள் இப்பொழுது எங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்றால், டாஸ்மாக் உடைய எம்டி ஆக இருக்கக்கூடிய விசாகன் அவருடைய இல்லம் சார்ந்த இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல், இந்த பணம் எங்கெல்லாம் பரிவர்த்தனை செய்யப்பட்டிருக்கிறது, எங்கெல்லாம் இவங்க இந்த பணத்த கொண்டு போய் குடுத்துருக்காங்க, அப்படின்ற ஒரு தொடர்ல, சங்கிலி தொடராக ஆகாஷ் பாஸ்கரன். இவன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் டான் பிக்சர்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனத்த துவங்கியிருக்கிறான். புரொடக்ஷன் ஹவுஸ் துவங்கியிருக்கிறான். இவன் இப்போ பராசக்தி, அப்புறம் சிவகார்த்திகேயனை வைத்து பராசக்தி, அதுக்கப்புறம் தனுஷை வைத்து ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை எல்லாம் இப்ப தயாரித்துக் கொண்டிருக்கிறான். இவனுடைய இடத்துலயும் இப்போ ரெய்ட் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆகாஷ் பாஸ்கரன் குறித்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இவன் கருணாநிதி குடும்பத்தில் பெண் எடுத்திருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த கவின் கேரன் இருக்கு இல்லையா? அந்த குடும்பத்தில தான் பெண் எடுத்திருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு முழுக்க முழுக்க பணம் எங்கிருந்து வருகிறது என்றால், இந்த ரெட் ஜெயண்டில் என்னென்ன தயாரிக்க முடியாதோ, அதையெல்லாம் இவனை வைத்து தயாரிப்பதற்காக இங்கே பினாமியாக இவன் பயன்படுகிறான்.